வணக்கம்ங்க பிரவீன். அதாவது கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னட மாவட்டம் மங்களூரிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கடபா என்ற டவுன். இந்த கடபா நகரில் அரசு பியு கல்லூரி, அதாவது அரசினர் மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்போது +2 தேர்வு நடந்து வருகிறது. இந்த மாதிரி +2 தேர்வு எழுத வந்த 3 அதே பள்ளியில் படிக்கும் மாணவிகளான அலினா, அமிர்தா, அர்ச்சனா ஆகியோர் இன்று காலை தேர்வுக்கு முன்பு சில நிமிடங்கள் முன்பாக அங்கு, அதாவது அந்த கல்லூரி முன்பு உள்ள கொடிக்கம்பம் அருகே உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்த போது யூனிஃபார்ம் அணிந்த ஒரு மாணவர் அந்த மாணவி, ஒரு குறிப்பிட்ட அலினா என்ற மாணவி மீது ஆசிட் வீசியுள்ளார். அப்போது அந்த மாணவி முகத்தில் பட்ட ஆசிட் அருகில் இருந்த அமிர்தா மற்றும் அர்ச்சனா ஆகிய மாணவிகள் மீது விழுந்தது. மூவரும் அலறி துடித்தனர். உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு அங்குள்ள மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக மங்களூரு உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அந்த பகுதியில் அது யூனிஃபார்முடன் இருந்த அபின் என்ற மாணவரை அங்குள்ளவர்கள் பிடித்து போலீசார் வசம் ஒப்படைத்துள்ளனர். இவர் முதற்கட்ட விசாரணையில் இவர் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த அபின் என்ற மாணவர் என்பது தெரிய வந்தது. அதேபோல் இந்த ஆசிட் வீச்சு சம்பவத்தில் முகத்தில் காயமடைந்து சிகிச்சையாக அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவியும் இந்த அபின் வீட்டுக்கு அருகில் உள்ள வசித்து வந்த மாணவி என்பதும் தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தட்சிண கன்னட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரிஸ்வந்த் இது குறித்து செய்தியாளர்கள் அளித்த பேட்டியின் போது, அதாவது இது அந்த மாணவியும் மாணவனும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். இருப்பினும் இந்த கடப்பாவில் உள்ள பள்ளியில் இந்த மாணவி படித்து வருகிறார். இந்த மாணவன் யூனிஃபார்முடன் இங்கு நுழைந்துள்ளான். அவன் இங்கு படித்தானா என்பது தெரியவில்லை. இருப்பினும் அதாவது அருகே வீட்டில் வசித்துள்ளதால் இந்த மாணவனுக்கும் இந்த மாணவிக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ஒருதலை காதலாக கூட இருக்கலாம். இருப்பினும் போலீஸ் விசாரணைக்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தெரிய வரும். தற்போது அபின் போலீசார் வசம் உள்ளார். காயமடைந்த இந்த 3 +2 மாணவிகளும் தற்போது மங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்று மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ரிஸ்வந்த் தெரிவித்துள்ளார். தற்போது அந்த பள்ளியில் +2 தேர்வுகள் இன்றைய தினம் நடந்து வரும் நிலையில் +2 தேர்வுகள் 3 மாணவிகளும் ஆசிட் வீச்சுக்கு உள்ளாகி தற்போது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதுங்க பிரவீன்.